திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள் உடல் பருமன் உள்ளவர்கள் செல்ல அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு கார்த்திகை தீபம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும், வார விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலை வழிபட்டு கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கமாக வைத்துள்ளனர். மேலும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள், ஆசிரமங்கள், சிறப்பு வாய்ந்த கோவில்கள் என அனைத்தையும் சென்று வழிபடுவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஆன்மீக பக்தர் மணிக்குமார் என்பவர் இடுக்கு பிள்ளையார் கோவில் இடுக்கில் பிள்ளையாரை தரிசனம் செய்ய சென்ற பொழுது உடல் பருமன் காரணமாக இடுக்கில் சிக்கி வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில ஆந்திராவை சேர்ந்த பெண் பக்தர் ஒருவர் நேற்று உடல் பருமன் காரணமாக இடுக்கு பிள்ளையார் கோவில் சிக்கி அவரும் தவித்துள்ளார். பின்னர் அங்கு உடனடியாக அருகில் இருந்த அவரை மீட்டுள்ளனர். இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெறும் காரணங்களால இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் சார்பில் இடுக்கு பிள்ளையார் கோவில் மிக குறுகலாக உள்ளதால் உடல் பருமன், உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் மற்றும் வயதானவர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருக்கோவிலுக்கு காவலர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பது மீண்டும் ஒரு கோரிக்கையாக உள்ளது.